ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ். இன்னைக்கு ஒருவேளை பார்த்தீங்கன்னா தளபதி 69 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துருச்சு. அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தளபதி 69 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கான ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போவே தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே தளபதி 69 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் லுக் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. அதாவது தளபதி ஃபர்ஸ்ட் படமான நாளை திருப்புல இருந்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் வரைக்கும் எல்லா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசியா தளபதி 69 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஜான் 26 அப்படின்ற மாதிரி போட்டு முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. இந்த வீடியோ பார்க்கும்போது தளபதி 69 படத்தோட டைட்டில் என்னவா இருக்குன்னு கணிக்க முடியுது. அதாவது தளபதியோட ஃபர்ஸ்ட் படமான நாளை திருப்போட டைட்டில் தான் தளபதியோட கடைசி படமான தளபதி 69 படத்துக்கு வைக்க போறாங்கன்ற மாதிரி அழகாவே தெரியுது. அண்ட் இன்னொரு பக்கம் தளபதி 69 படத்தை பத்தி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ஒன்று சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. ஆனா இந்த நியூஸ் இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. அதாவது தளபதி 69 படம் போஸ்ட்பாண்ட் ஆகுது. படத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது அக்டோபர் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ 2026 பொங்கலுக்கு படத்தை போஸ்ட்பாண்ட் பண்றாங்களாம். அண்ட் மெயினா இந்த போஸ்ட்பாண்டுக்கு 2 காரணங்கள் சொல்லப்படுது. முதல் ரீசன், இந்த தளபதி 69 படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்போது 2026 எலெக்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் ஆகி இருக்கும். இன்னொரு ரீசன் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சு பிப்ரவரி 2ஆம் தேதியோட 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ பிப்ரவரியில இருந்து தளபதி ஃபுல் பிளட்ஜா பொலிட்டிக்கல் பார்ட்டி மேல போக்கஸ் பண்ண போறாராம். ஸோ அதனால மேபி தளபதி 69 படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலேவா நடக்கலாம். பட் ஆனா மார்ச்சோடைய தளபதி 69 படத்தோட ஷூட் முடிய போகுது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அண்ட் ஆல்ரெடி 50% ஷூட்டிங்லாம் முடிச்சாச்சு. ஸோ அதனால படத்தை முடிச்சுட்டே போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. பட் ஸ்டில் தளபதி 69 படத்தை பொங்கலுக்கு ஏன் போஸ்ட்பாண்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஸோ இந்த 2 காரணங்கள்ல ஏதோ ஒரு காரணம்னு தான் சொல்லப்படுது. ஸோ அப்போ 2025 இந்த வருஷம் ஃபுல்லா தளபதி படமே இல்லாம தான் இருக்க போகுது. ஆல்ரெடி கொரோனா டைம்ல இந்த மாதிரி ஒரு வருஷம் அமைஞ்சுது. பட் ஓகே, 2026க்கு அப்புறம் படமே இல்லாம நமக்கு போக போகுது. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் பெயின் இல்லை. அண்ட் இன்னொரு ஆறுதலான நியூஸ் என்னன்னா, தளபதியோட கடைசி படமான தளபதி 69 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா ஜனவரி 26க்கு வருது. அண்ட் அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு முன்னாடியே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த போஸ்ட் பண்ண மறந்துட்டு தளபதி 69 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை செலிப்ரேட் பண்ண வேண்டியது தான். அண்ட் இப்போதைக்கு தளபதி 69 படத்தோட டைட்டில் நாளை திருப்பா தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த டைட்டில் தான் கன்ஃபார்மான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் எலெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி படத்தை போஸ்ட் பண்றதை பார்த்தா கன்ஃபார்மா நாளை திருப்புன்னு தான் வைப்பாங்க போல. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, பாய்.